அரசியலில் விஜயினுடைய நுழைவு ஒரு பெரிய பாதிப்பை திமுகவுக்கு ஏற்படுத்தும் என்று திமுக அஞ்சியது தான் இவற்றுக்கெல்லாம் காரணம். அதுவும் எங்கே எடப்பாடியும் விஜயும் சேர்ந்து விடுவார்களோ என்பது அதைவிட பெரிய அச்சம். மேல்மட்டத்திலிருந்து கூட்டணிகள் தொடங்கும், இப்பொழுது கீழ்மட்டத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது. தொண்டர்கள் பாதுகாப்பு வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டு போவதை விட சில இடங்களை பெற்று எதிரியை நீக்குவது இன்றியமையாதது, ஸ்டாலினை நீக்குவது என்று அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. கூட்டணி கீழே இருந்து ஆரம்பமாகிறது. ஒருவேளை விஜய்க்கு ஒரு கருத்து மயக்கம் இருக்கலாம். கருத்து மயக்கம் என்று சொல்வதை விட கருத்திலே ஒரு உறுதிப்பட்ட நிலை இருக்குமானால் அவர் சொல்லுவார், பிஜேபியை ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸ் என்று சொன்னவர்கள் நாங்கள். ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸ் என்பதை விட கூடுதலாக ஒரு கட்சியை விமர்சிக்க முடியாது. முசோலினி போல, ஹிட்லர் போல என்று ஒருத்த மனிதனை சொல்லிவிட்டார், பிறகு அவனுடைய வாடை கூட அடிக்கக்கூடாது என்று அவர் முன்வைப்பாரே. ஆனால் அந்த நிலையில் எடப்பாடி பிஜேபியை உதவிவிட்டு விஜயை சேர்த்து கொண்டு இன்னும் சில சமய சார்பற்ற கட்சிகளை சேர்த்து கொண்டு ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பதன் மூலம் ஏற்பட போகின்ற இழப்பு 5% பிஜேபி ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது. அந்த அதிகாரம் கிடைக்காது. அவர்களிடமிருந்து வருகின்ற பெரும்பணம் கிடைக்காது. அதெல்லாம் நீங்கள் திரட்டி கொள்ளலாம். 5% ஓட்டு ஒன்றும் ஆகாது. அதற்கு பதிலாக 12% ஓட்டு இடம்பெறும்.